ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக கிளம்பியிருக்கேன். கிளம்பிட்டு ஏன்டா கொண்டை போடுறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ கிளம்பிடலாம் லைப்ரரிக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பி ஸ்லிப்பர்லாம் போட போயிட்டேன். கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா பாப்பா ஏஞ்சிட்டா, தூங்கிட்டு இருந்தது. எங்கள் அம்மாவும் பார்த்திங்கன்னா குளிக்க போயிட்டாங்க. ஸோ ஒன்றுமே பண்ண முடியல. அதோட சரின்னு ரிட்டர்ன் வந்துட்டேன். என்ன பண்ணுறது, அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ என்னடா இவ்வளோ தூரம் கிளம்பி போகலான்ட்டு நம்ம ஒரு பிளான்லாம் போட்டு வச்சுட்டேன். ஓகே என்ன இது பண்ணணும், 3 மணி நேரம் டைம் கிடச்சிருக்கு சாலிடாக அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிறப்ப அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்ட்டு அவளை தூங்க வச்சுட்டு வந்து படிக்கலான்னு உட்காந்தேன். என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே ஸ்ட்ரக்கான மாதிரி ஆயிடுச்சு பிரெயினே. அப்படியே இது மாதிரி தான் இருந்தேனே நான். என்ன பண்ணுறது, எதை எடுக்கிறது, எந்த புக்கு எடுக்கிறது என்னன்னே தெரியாமல் மூச்சிக்கிட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே 10th தமிழ் வந்து குரூப் 4க்கு எடுத்தது தான். அதுக்கப்புறம் நான் எடுக்கவே இல்லை. ஸோ அதனால் 10th தமிழை உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் பேருக்கு தான் ரிப்ளை பண்ண முடிஞ்சது, கொஞ்சம் பேருக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஸோ ஒருத்தங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா மேக்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரிப்ரேஷன் வந்து சொல்ல முடியும். ஸோ அது வேணால் நான் தனி வீடியோவாகவே போடுறேன். இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் 4:30 மணிக்கு அலாரம் டெய்லிக்கும் வைக்கிறேன், ஆனால் ஏந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களால் ஏந்திரிக்க முடியலன்னா நீங்கள் ஏன் 4:30 மணிக்கு அலாரம் வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு அப்போ அந்த டைம் செட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் தூங்குன்னா தூங்குங்க. உங்களால் முழிச்சிட்டு இருக்கிறப்ப எப்போ படிக்க முடியுதோ அப்போ வந்து படிங்க. ஸோ இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் பார்த்தா போதுமான்ட்டு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்க்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு வந்து புக்கில் இருக்கிற இலக்கணமும் அந்த எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு போகிறது தான் நல்லது இலக்கணமை பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் வந்து உங்களால் பார்க்க முடியலன்னா இந்த நித்ரா ஆப்லலாம் ஒரு டாப்பிக்கும் டெஸ்ட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்லேயும் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க லாஸ்ட்டு ப்ரிப்ரேஷனுக்கு. ஸோ அதையும் வேணால் நான் வீடியோவாக வேணால் போடுறேன். பட் குரூப் 2க்குனா இதுக்கப்புறம் படித்ததை டெஸ்ட் எழுதி பார்க்குறது தான் பெஸ்ட்டு. சரி ஓகே பாய். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.